ආපු වෙලාවේ කතා කරා. මේ ඒකේ දැන් මොන මට්ටමේ තියෙනවද දන්නේ නැහැ නේ. ආයෙ පටන් ගන්න සම්බන්ධව. ප්‍රශ්නයක් ආවද? අපිට මේ මොනවා හරි තොරතුරු ටිකක් ලැබිලා තියෙන තොරතුරු ටික මොනවා හරි තියෙනවද කියලා ආරම්භ වෙනවා. ඒක විශ්ි කතා කරලා මට කියන්න පුළුවන්ද? එහෙම නෑනේ. ළඟදී යාට මේ ඉදිරිපත් කරපු කෙනාට කෝල් එකක් ආවද කිව්වේ. ආයෙ පටන් ගන්න සම්. කවුද? சாமான்லாம் எடுத்து மூணு கூட பிரிக்கிறாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சதாங்க கண்டி எல்லாம் இங்கிருந்து ஆரம்பிச்சா வழக்கு இப்போ போயிடுச்சு கண்டி உடம்பு ஆரம்பிச்சு தெரிப்போம். 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஜெயந்தியாய ரஜித்தன்ன கிராமங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையமானது பூரண நிலப்பரப்பினை கொண்டு உருவாக்கப்பட்ட தேவையான நிலப்பரப்பினை கொண்ட ஒரு பேருந்து நிலையமாக காணப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அந்த அவல நிலைமை மீண்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது வந்திருக்கின்ற இந்த நிலையிலே கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்குமாறு மகஜர்கள் கையளிக்கப்பட்டு அது துரித கதியில் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ள ஒரு பிரதேச செயலகங்களின் தலைவர் என்ற அடிப்படையிலும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்ட எமது அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பிமல் ரட்நாயக்க அவர்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது மக்களால். அந்த அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக நாங்கள் புதிதாக தேவையான பஸ்ஸுகளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய பஸ்ஸுகளை மீண்டும் திருத்தங்களை மேற்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக சேவையில் ஈடுபடுத்துவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் மாத கடைசியிலே அல்லது சொன்னால் அக்டோபர் மாதத்திலே அந்த புதிய பஸ்ஸுகளை புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பஸ்ஸுகளை நாங்கள் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு அனுமதியும் அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பஸ் டிப்போ தொடர்பாகவும் கோரிக்கை மக்களால் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் எமது அமைச்சர் மீண்டும் இதை உருவாக்குவதற்கு அந்த சேவையில் ஈடுபடுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். மட்டக்களப்பு உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பொருளாதார ஒரு நெருக்கடி சூழ்நிலை இருந்த காலப்பகுதியிலே தான் இந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பஸ் நிலையம் மூடப்பட்டிருப்பதாகவும் இதற்குரிய இங்கே இருந்த அனைத்து விடயங்களையும் வாழைச்சேனை டிப்போவுக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அவை மீண்டும் இந்த சேவையை ஈடுபடுத்துவதற்காகவும் இந்த பிரதேச மக்களின் குறுகிய பஸ் சேவையினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்த பஸ் நிலையம் இந்த டிப்போட அவசிய தேவை இருக்கிறபடியினால் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சியினை அமைச்சரூடாக மீண்டும் நாங்கள் செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம்.